அனைவருக்கும் வணக்கம். இந்து ஆட்டோ தொழிலாளர்கள் முன்னணி சங்கம் சென்னை மாநகர செயலாளர் எழில்ராஜ் பேசுகிறேன். இந்த காணொலி நம்ம எதுக்கோசரம் பதிவு பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, சமீப காலமாக போர்ட்டர் நிறுவனத்தில் புக்கிங் வரும்போது லக்கேஜ் 90 கிலோ, ஃபஸ்ட்டு 50 கிலோ இருந்தது. இப்போது போர்ட்டர் நிறுவனம் தான் பெரிய மனசு பண்ணி இன்னொரு 40 கிலோ கஸ்டமர் ஏற்றிக்கலாம், டிரைவர் தலையில் நல்லா தான் மிளகா அரைக்கலாம் அதே காசுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் ஒரு 40 கிலோ தான் கூடுதலாக ஏற்றி சொல்லி 90 கிலோ வரையும் ஏற்றி சொல்கிறாங்க. கஸ்டமர் இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன பண்ணுறாங்க, பேசஞ்சர் அந்த லக்கேஜ் ஏற்றிட்டு கூடவே ஒரு பேசஞ்சரை ஏற்றி அனுப்புறதுக்கு உண்டான வழிமுறைகள் என்னவோ அதை செயல்படுத்துகிறாங்க. நான் இப்போ சமீப காலமாக எடுத்த ஒரு 2-3 டியூட்டி தான் போர்ட்டர் நிறுவனத்தில் பேசஞ்சர் வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். எடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, இது போல் தான் பேசஞ்சரை ஏற்றிட்டு போனோம் கூட அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் முன்னாடியே அட்ரஸ் கன்ஃபார்ம் பண்ணும்போதே என்ன லக்கேஜ் ஏற்றணும்னு சொல்லிவிடுவேன். அப்போது ஏதாவது சொல்கிறவங்ககிட்ட சொல்லிவிடுவேன், இதுக்கு நீங்கள் அலோடு கிடையாதுங்க, இதுக்கு நீங்கள் தனியாக பேசஞ்சர் வண்டி தான் புக்கிங் பண்ணணும், நீங்கள் தான் போர்ட்டரில் லக்கேஜுக்கு மட்டும் தான் போட்டிருக்கீங்க, நீங்கள் பேசஞ்சர் ஏற்றனா தனியாக வண்டி ஏதோ தான் ஓலாவோ ஊபரோ ரேபிட்டோவோ அதில் தான் பேசஞ்சரை புக்கிங் பண்ணி அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். சரி சார், இல்லை சார் 2 பேரும் ஒன்றா தான், அதாவது லக்கேஜையும் பேசஞ்சரை ஏற்றிட்டு போகிறது தான் வாங்க, இல்லைனா கேன்சல் பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி புக்கிங்லாம் எனக்கு சமீப காலமாக ஒரு 2-3 புக்கிங் தான் கேன்சல் ஆகிட்டுருக்கு. அதேமாரி வண்டி ஓட்டக்கூடிய பேசஞ்சர் வண்டி போர்ட்டரில் ஓட்டக்கூடிய சக ஆட்டோ ஓட்டுனதுக்கு இதுமாரி பேசஞ்சர்னா அவங்களாம் ஏற்றாதீங்க, அதுக்கு அலோடு கிடையாது, அலோடு கிடையாது. அப்படி இல்லை, கஸ்டமர் சொல்லாமல் வர வச்சு அங்கே தான் போனதுக்கப்புறம் தான் தெரியுது ஒரு பேசஞ்சரும் ஏற்றிக்கணும் கூட அப்படின்னா, அதுக்கு நார்மல் பேசஞ்சர் அமௌண்ட்டில் எவ்வளோ வருதோ அந்த அமௌண்ட்டு தான் ஓலாவோ இல்லை தான் ரேபிட்டோலேயே எவ்வளோ அமௌண்ட்டு வருது, பிக்கப் ட்ராப்புக்கு போட்டுட்டு எவ்வளோ அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்டை தான் கூடுதலாக கொடுக்க சொல்லுங்கள். அப்படி இல்லைனா எக்காரணத்தை கொண்டு ஏற்றாதீங்க. ஏன்னா இது நம்ம கஸ்டமருக்கு அது போல் ஏற்றிட்டு போகிற பட்சத்தில் நம்ம தொழிலை நம்மளே நாசம் பண்ணுறதுக்கு உண்டான விஷயமாக அது கருதும். அதாவது நம்ம ஒரு ஆட்டோ தொழில் செய்கிறோம் அப்படின்னும் போது ஏற்றுறது அந்த லக்கேஜுக்கு புக்கிங் போட்டு அதில் பேசஞ்சர் ஏற்றிக்க சொன்னால் அது மாதிரிலாம் ஏற்றாதீங்க. புக்கிங் அதுக்கேற்ற மாரி பார்த்து கரெக்டாக செய்யுங்க. இன்னொரு நபருடைய புக்கிங்கை நம்ம தான் தெரிஞ்சே நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி அது அர்த்தம். ஏன்னா பேசஞ்சரில் போட்டால் பேசஞ்சரில் இன்னொரு நம்மள மாதிரி ஒரு சக ஆட்டோ ஓட்டுநர், கஷ்டப்படக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர் அந்த புக்கிங் எடுத்துகிட்டு போவார், அவருக்கும் ஏதோ ஒரு வருமானம் கிடைக்கும். அது அப்படி இல்லைன்னும் போது அவருடைய